மேனுவல் ஃபார் லிவிங். இந்த இயர் ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ரெயின் ட்ராவல் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ அந்த ட்ராவல் அப்போ இந்த புக் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அந்த ஜேர்னியில் படிக்கும்போது ஒரு 2 செக்மெண்ட் படித்தேன். ஸோ படித்த உடனே ஐ இமிடியட்லி க்ளோஸ் இட் பிகாஸ் ஐ ஃபவுண்ட் தட் இட் இஸ் நாட் அ புக், இட் இஸ் அ கிஃப்ட். ஸோ எனக்கு இமிடியேட்டாக பென் அண்ட் பேப்பர் தேவைப்பட்டுச்சு. அண்டு ட்ரெயினில் எழுதுறது அவ்வளவு கம்ஃபர்டபுளாக இல்லாததுனால ஸோ ஐ குவிட் திஸ் புக். அண்ட் தென் நேற்று நைட் தான் உட்காந்து இந்த புக்கை மறுபடியும் படிக்க ஆரம்பித்தேன். அண்ட் இட் டேக்ஸ் 2 hours டு கம்ப்ளீட் திஸ் புக். அந்த புக்கில் இருக்க எல்லா செக்மெண்ட்ஸை பற்றியும் நோட்ஸ் எழுதிட்டேன். அண்ட் இதில் என்னுடைய ஃபேவரட்டான 13 செக்மெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹை ரீடர்ஸ், இட்ஸ் சிவனேஷ் அண்ட் வெல்கம் டு நார்காட்டிக் ரீடர். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், நோ வாட் யூ கேன் கண்ட்ரோல் அண்ட் வாட் யூ காண்ட் கண்ட்ரோல். நீங்கள் பிறக்கிறத நீங்கள் முடிவு பண்ணுறதில்ல, உங்கள் அப்பா அம்மா முடிவு பண்ணுறது. நீங்கள் வாழ்கிற சொசைட்டி நீங்கள் முடிவு பண்ணதில்லை, அது உங்கள் இடம் முடிவு பண்ணுது. ஸோ இந்த மாதிரி உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத எந்த விஷயத்துக்கும் நீங்கள் குழப்பமடையவே தேவையில்லை. வெதர் உங்களால் எந்தெந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதுக்கு மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அந்த விஷயத்தை ஓவர்டேக் பண்ணுங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். செகண்ட், டிசைர் டிமாண்ட்ஸ் எவ்ரிதிங். ஆசை தான் எல்லாத்துக்கும் அடிபணிய வைக்குது அப்படின்னு சொல்கிறாரு. when we don't get what we want we are disappointed. அதாவது உங்களுக்கு தேவைப்படுறது உங்களுக்கு கிடைக்கலன்னா டிசப்பாயிண்ட் ஆவீங்க. அதே மாதிரி we get what we don't want we are disappointed. அதாவது உங்களுக்கு தேவைப்படுற விஷயம் உங்களுக்கு கிடைக்கலனாலும் சரி, உங்களுக்கு தேவையே படாத ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு தேவை இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு பேர் தான் டிசைர். ஸோ அந்த டிசைரை நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சஃபரிங் அப்படின்றதே இருக்காது. ஸோ தட்ஸ் வை புத்தா சேஸ் டிசைர் இஸ் த ரூட் ஆஃப் சஃபரிங். தேர்ட் செக்மெண்ட், ஈவெண்ட் டோன்ட் ஹர்ட் அஸ், அவர் வியூ கேன் ஹர்ட். இப்போ ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா அந்த சம்பவத்தால் நீங்கள் ஹர்ட் ஆகலை, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் நீங்கள் ஹர்ட் ஆகுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் டெத், அதாவது இறப்பு அப்படின்ற விஷயம் நேச்சரை சார்ந்தது. ஸோ அந்த நேச்சர் சார்ந்த ஒரு பகுதியை நீ ஏன் டிசப்பாயின்மெண்ட் ஆகிற? இறப்பு அப்படின்றது எல்லாருக்கும் என்றைக்குமே எப்பயாவது ஒரு வாட்டி நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ அதை பற்றி நீ டிசப்பாயின்மெண்ட் அடைய வேண்டிய அவசியமே இல்லை. என்றைக்காக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் யாராக ஒருத்தங்க இறக்க தான் போகிறாங்க. ஸோ வாழ்கிற டைமில் யூ ஹாவ் டு அக்செப்ட் இட். இறப்பு அப்படின்றது ஒன்று இருக்க தான் போகுது. ஸோ அதனால் நீ டிசப்பாயின்மெண்ட் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபோர்த் செக்மெண்ட் என்ன அப்படின்னா, கிரியேட் யுவர் ஓன் மெரிட். உங்களுக்கு 3 விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஐடியாஸ், உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்களுடைய ரிசோர்ஸஸ். ஐடியாஸை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சேன், இந்த ஐடியாவை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன், அதில் நல்லதோ கெட்டதோ நான் ஜெயிச்சனோ தோற்றனோ அந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் என்ன சேர்ந்தது. ஸோ அதுக்கான மெரிட் எனக்கு தான் கிடைக்கணும். அண்ட் தென் செகண்ட், ரிசோர்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக்கு எனக்கு ஒரு ரிசோர்ஸஸ் அப்படின்னா இதில் இருக்க ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷனும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுமா, நான் தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? ஸோ அந்த மெரிட்க்கு பேர் தான் ரிசோர்ஸஸ் மெரிட். அண்ட் தென் தேர்டு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணனா இல்லை லத்தாஜிக்காக யூஸ் பண்ணனா? இன்கேஸ் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணி அதில் எனக்கு ஒரு மெரிட் கிடைக்குதுன்னா அந்த மெரிட் உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஃபிஃப்த்து செக்மெண்ட், ஃபோக்கஸ் ஆன் யுவர் மெயின் டியூட்டி. இதுக்கு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறாரு. நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க, இப்போ நீங்கள் ஒரு கப்பலில் உட்காந்துருக்கீங்க ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊர் போகிறதுக்கு, ஓகேவா? இப்போது அந்த கப்பலில் உட்காந்தபடி நீங்கள் பார்க்குறீங்க, கரையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு ஒன்று சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. கப்பல் எடுக்கிறதுக்கு டைம் இருக்குது. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னா, ஓகே நான் போய் இப்போ அந்த ஃபுட்டை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து நடந்து போகிறீங்க கப்பல்லேருந்து இறங்கி. ஆனால் போகிற தூரம் எல்லாமே உங்களுடைய காது கப்பலில் கேப்டன் கொடுக்குற ஹாரன் சவுண்டில் தான் உங்களுக்கு இருக்கணும். இப்போது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையும் நீங்கள் வாங்க போனாலும் சரி, அந்த ஹார்ன் அடிக்கிற சவுண்டு கேட்ட உடனே அந்த இடத்த விட்டு திரும்பி பார்க்காம கப்பலுக்கு ஓடிடணும். இதுக்கு பேர் தான் டிஸ்ட்ராக்ஷன் வித் அம்யூஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு கோல் இருக்குது. இப்போ உன்னோட கோல் என்ன? இந்த ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும் தான் நீ கப்பல் ஏறி உட்காந்துருக்க. இடையில அந்த டிஸ்ட்ராக்ஷன் என்ன? உனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு அந்த கடையில் விற்கிறதுக்காக நீ இறங்கி போய் சாப்பிட போன, இது டிஸ்ட்ராக்ஷன். இப்போது அம்யூஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது நீ ஒரு கோலை நோக்கி போயிட்டு இருக்கும்போது உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கூட உனக்கு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். அந்த நேரத்தில் உனக்கு உன் கோல் தான் முக்கியமே தவிர டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. கோலை நோக்கி போகும்போது உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த கூட விட்டு கொடுக்குற மாதிரி வரும்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. சிக்ஸ்த்து செக்மெண்ட், வாட் ஹேப்பன் டு யூ. உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு விஷயத்துக்காக கோவப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது அந்த கோவப்படுறதுனால ஆப்போசிட் பர்சன் இந்த ஒரு வேர்ட் சொன்னதுனால நீ கோவப்பட்டியா, இல்லை அந்த பர்சன் அந்த வேர்டை சொன்னதுனால நீ கோவப்பட்டியா?
இதுக்கு முன்னாடி இந்த வேர்டை சொன்னதுனால நீ எத்தனை வாட்டி கோவப்பட்டிருக்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அதுக்கு ரியாக்ட் மட்டும் பண்ணாத, அதுக்குள்ளே டீப்பாக போ. டீப்பாக போகிறதுனால உனக்கு என்ன யூஸ் அப்படின்னா, இஃப் யூ கோ டீப் டு யுவர் செல்ஃப் யூ வில் ஃபைண்ட் யுவர் செல்ஃப். 7th செக்மெண்ட், தேர் இஸ் நத்திங் டு லாஸ். இழப்பதற்கு எதுவும் இல்லை. உங்களுடைய மன அமைதி எப்போ உங்களுக்கு இல்லாமல் போகும் அப்படின்னா, ஐ ஹாவ் லாஸ்ட் இட், இதை நான் இழந்துட்டேன், எனக்கு நிம்மதி இல்லை, இந்த ஒரு விஷயத்தை நான் இழந்துட்டேன், அதனால் எனக்கு சுத்தமாக நிம்மதி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்ப தான். எக்ஸாம்பிள், ஐ எம் சாரி டு சே திஸ், இப்போது உங்களுடைய குழந்தை இறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆஸ் அ டேட் அண்ட் மாமா நீங்கள் எப்படி இதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். யுவர் சைல்டு ரிட்டர்ன்ட் வேர் இட் கம் ஃப்ரம். அதாவது உங்களுடைய குழந்தை எங்கேருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் குழந்தை உங்களுக்குள்ளேருந்து தான் வந்துச்சு. ஆனால் எந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் ஸ்பெர்ம் வந்து அது குழந்தையாக மாறுச்சுன்னு யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் அந்த குழந்தை இப்போ எங்கே போச்சுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஓகே, ஆனால் அந்த குழந்தையோட நினைவுகள் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய அப்பா அம்மா இறந்து போயிருக்கலாம், உங்களுடைய காதலி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, யாராக வேணால் உங்களுக்கு நெருக்கமானவங்க யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரிட்டர்ன்ட் வேர் தே கம் ஃப்ரம் அப்படின்ற தாட் உங்களுக்கு வரணும். எனக்கு 11th ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைக்கிறான். 10th வரைக்கும் நான் ஒரு பார்ட் வாழ்ந்திருப்பேன் இல்லையா, அது ஒரு லைஃப். 11th எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்காக நான் என் உயிரே கொடுப்பேன். நீ நிற்கிறல்ல, இப்போது ஆஃப்டர் 11th நீ வந்து வேறு ஸ்கூல் மாறிட்ட, உனக்கும் அந்த ஃப்ரெண்டுக்கும் எந்த ஒரு டச்சுமே இல்லைன்னு வச்சுப்போம். நீயும் சரி அவனும் சரி மிஸ் பண்ணுவீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தரை மிஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போது இந்த டைமில் நீ என்ன யோசிக்கணும்னா, ஹி ரிட்டர்ன்ட் வேர் தே கம் ஃப்ரம். இப்போது அந்த 10th வரைக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தால அவன் இல்லாமல், அப்போது அவன் இந்த உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தான், ஆனால் அவனோட எக்ஸிஸ்டன்ஸ் தெரியாமல் நீ வாழ்ந்துக்கிட்டு இருந்த. ஓகேவா? அந்த மாதிரியான அந்த வாழ்க்கையை இப்போது நீ வாழ ஆரம்பிக்கணும். ஆனால் இப்பொழுது கொஞ்சம் அவனோட நினைவுகளை நீ சுமந்துட்டு இருக்கணும், அவ்வளோதான். ஒரு பர்சன் கூட நீ இருக்க அப்படின்னா அவங்க கூட இருக்க நினைவுகள் தான் ரொம்ப முக்கியமே தவிர, அவங்க போனதுக்கப்புறம் அதை பற்றி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அட் லாஸ்ட் ஆஃப் லவ், அவனுடைய உச்சபட்சமே லெட்டிங் கோ மட்டும்தான். உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஒன்று விட்டு போகுது அப்படின்னா விட்டுரு, அவ்வளோதான். 8th செக்மெண்ட், இந்த 8th செக்மெண்ட் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான செக்மெண்ட். என்ன அப்படின்னா, அப்ரோச் யுவர் லைஃப் ஆஸ் விருந்து. உனக்கு விருந்து சாப்பாடு எல்லாமே சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன் எல்லாருக்குமே வந்திருக்கும். என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு விருந்துக்கு போகிறீங்க, பந்தியில் சாப்பிட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் வந்து உங்களை அப்படியே க்ராஸ் ஆகி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். உன் தட்டில் என்ன இருக்கோ அதை தான் நீ சாப்பிட்ணும், அது உனக்கு பிடிச்சே இருந்தாலும் சரி. ஓகேவா? உன் தட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சதை பற்றி யோசி. செகண்ட் என்னென்னா, உன் தட்டில் எதுவுமே இல்லாதப்போ ஒரு விஷயம் சொல்லியிருப்பல, எனக்கு இது வேணும்னு சொல்லி, அந்த விஷயம் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். நீ கேட்ட டிஷ்ஷு ப்ரிப்பேர் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கலாம், எடுத்துகிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம், இல்லை வேறு யாராவது உனக்கு வந்து சர்வ் பண்ணலாம் இல்லையா? ஸோ அது வர வரைக்கும் யூ ஹாவ் டு வெயிட். இந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்டை நீ எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்ப, உனக்கு ஒரு பொசிஷன் வேணும்னு நினச்சிட்டே இருப்ப, அந்த ரைட் டைம் வர்றப்ப உனக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ உன்னுடைய வேலை என்ன? அந்த ரைட் டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கான ஹார்ட் ஒர்க் நீ பண்ணிக்கிட்டே இருக்கணும். பந்திலேருந்து எந்திரிக்கக்கூடாது. பந்திலேருந்து எழுந்திரிச்சிட்டா உனக்கு சாப்பாடு கிடைக்காது இல்லையா? அதனால் இமிடியட் ஆக்ஷன் தேவையில்லை. உனக்கு சாப்பாடு வர வரைக்கும் யூ ஹாவ் டு வெயிட். 9th செக்மெண்ட், கேரக்டர் மேட்டர்ஸ் மோர் தென் அ ரெப்புடேஷன். எ மெட்டல் ஒர்க்கர் டசன்ட் மேக் ஷூ, எ ஷூ மேக்கர் டசன்ட் மேக் வெப்பன்ஸ். ஒரு ரோல் கொடுத்தாங்கன்னா அந்த ரோலில் நீ மட்டும்தான் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நீ எஃபர்ட் பண்ணணும். ரிசல்ட் வாட் எவர் இட் இஸ், ஆனால் அதுக்கான எஃபர்ட் நீ போட்டியா இல்லையா? நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இந்த ஒரு தாட் போயிட்டே இருக்கும். கம்பெனி சேர்ந்து ஒரு 1 or 2 இயர்ஸில் அவனுக்கு கிடைச்ச ரெகக்னேஷன் ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடும் இல்லையா? இப்போது அவனுக்கு கிடைச்ச ரெகக்னேஷன் என்ன அப்படின்னா, அவன் அதுக்கு டிசர்வ் ஆகிருக்கான். அவன் பண்ணதுக்கு அவனுக்கு இப்போது ப்ரைஸ் கிடச்சிருக்கு, அவ்வளோதான். அவன் எஃபர்ட் பண்ணதுக்கு இப்போ ப்ரைஸ் கிடச்சிருக்கு. நீ எஃபர்ட் போட்டுட்ருக்க, உனக்கான ப்ரைஸ் பின்னாடி கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ இதுக்காக நீ வந்து ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. யார் ஒருத்தவங்க டெவலப் ஆனாலும் அவங்களுக்கான ப்ரைஸ் கிடச்சிருச்சு, எனக்கான ப்ரைஸ் கொஞ்சம் டிலே ஆகுது, இதுக்கு நீ பொறாமப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால தான் சொல்கிறாரு கேரக்டர் மேட்டர்ஸ். 10th செக்மெண்ட் வந்து கொஞ்சம் யூனிக்கான செக்மெண்ட். என்ன அப்படின்னா, வாட் கம்ஸ் ஃபர்ஸ்ட், தென் வாட் ஃபாலோஸ் அண்ட் தென் யூ ஆக்ட். அது இந்த 3 விஷயத்தையும் இன்டர்லிங்க் பண்ணும் அப்படின்றாரு. எனக்கு இப்போ ரன்னிங் மேலே எனக்கு ரொம்ப பெரிய பேஷன். என்னுடைய ஹையஸ்ட் கோலே ரன்னிங்கில் நான் ஒரு ஒலிம்பிக் மெடல் வாங்கணும் அப்படின்றத என்னோடய ஹையஸ்ட் கோல். இப்போது இந்த ரன்னிங் சம்மந்தமாகவே உங்கள் லைஃப்பை அமைச்சிக்கிறது தான் வாட் ஃபாலோஸ். ஓகே,
எனக்கு ரன்னிங் பிடிக்கும்னா அதுக்கேற்ற மாதிரியான கோச் நீ பார்ப்பேன், ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீ சர்ச் பண்ணுவேன், எப்படி வந்து ஒலிம்பிக்ஸ்க்கு அப்ளை பண்ணணும், நான் எப்படி வந்து ரன் பண்ணணும், எந்த மாதிரியான ரூல்ஸ் நான் ஃபாலோ பண்ணணுன்றதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நீ தெரிஞ்சுப்ப இல்லையா. ஸோ உன் வாழ்க்கையை அந்த கோலுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் நீ டெடிகேட் பண்ணுவல, அதுதான் வாட் ஃபாலோஸ். அண்ட் தென் ஆக்ட் என்ன அப்படின்னா, நீ இதெல்லாம் கரெக்டாக பண்ண அப்படின்னா உனக்கான ஆக்ட் தான் ஒலிம்பிக் மெடல். உனக்கு ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்னா அந்த பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு டீப்பாக ஒர்க் பண்ணு. 11th செக்மெண்ட். இந்த 11th செக்மெண்ட்டுக்கு ஒரு 3 கேள்வி கேட்குறேன். ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கான ஹானஸ்ட் ஆன்சரை எழுதுங்க. முடிஞ்சால் அந்த ஆன்சர்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், வாட் எக்ஸாக்ட்லி டு யூ வாண்ட் டு பி? நான் இந்த ஒரு பர்சனாக தான் மாற போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என்ன? அண்ட் தென் செகண்ட், ஹவு கேன் ஐ ஹெல்ப்? இந்த ஒரு விஷயம் நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா யோசிக்காமல் ஹெல்ப் பண்ணுவேன். அது என்ன வேணால் இருக்கலாம், நாலேஜாக இருக்கலாம், உங்ககிட்ட இருக்க திங்ஸாக இருக்கலாம். இந்த ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டால் நான் யோசிக்காமல் நான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னா என்ன விஷயம்? அண்ட் தென் தேர்ட், ஹவு கேன் ஐ சர்வ்? என்கிட்ட ஒரு நாலேஜ் இருக்குது, அதை நான் எனக்குள்ளேயே வச்சுக்காமல் நான் ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன் இல்லையா. ஸோ இதுதான் ஹவு கேன் ஐ சர்வ். இது எனக்கு புரிஞ்ச வீடியோ லாங்குவேஜ் மூலிமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சமையல் ரொம்ப பிடிக்கலாம், அந்த சமையல் நீங்கள் அழகாக சமைச்சு 10 பேருக்கு சர்வ் பண்ணலாம் இல்லையா. ஸோ இதெல்லாமே ஒரு ஹாப்பினஸ் தான். இந்த மாதிரி இந்த 3 கேள்விக்கு உங்களுடைய ஹானஸ்டான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. 12th செக்மெண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச செக்மெண்ட்டு. ஏன்னா ஆன்ஷியன்ட் டைம்ஸில் எழுதப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கி மாடர்ன் டைம்ஸ்லேயுமே ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்குதுன்னு நினச்சா எனக்கு ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. ஸ்டே அவே ஃப்ரம் தி பாப்புலர் என்டர்டெயின்மெண்ட். ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி, டோன்ட் ஷோ இட் ஆஃப். இப்போ நம்ம ஜிம் கல்ச்சரை பற்றி சொல்லலாம். நான் இப்போது எனக்கு வந்து பாடி ரெடி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், எனக்கு பாடி பில்டிங் ரொம்ப பிடிக்கும், நான் மிஸ்டர் இந்தியாவோ மிஸ்டர் தமிழ்நாடாவோ நான் ஆக போகிறேன் அப்படின்னா இட்ஸ் ஃபைன். அது உன்னுடைய பேஷன், நீ போகலாம். அவன் ஜிம்முக்கு போகிறான், நான் ஜிம்முக்கு போகிறேன். ஜிம்முக்கு போனால் மட்டும்தான் இந்த சொசைட்டியில் என்ன ஒரு பர்சனாக மதிப்பாங்க அப்படின்னு நீ நினச்சிட்டு போன அப்படின்னா அது உனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? ஏன்னா ஹெல்த்தி பாடி வேறு, ஷோ ஆஃப் பண்ணுறது வேறு. ஹெல்த்தி பாடின்றது நீங்கள் டெய்லி சைக்கிளிங் பண்ணாலே கூட வரும், நீ வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணாலே வரும். ஜிம்முக்கு போய் தான் நீ வந்து உன்னோட பாடி டெவலப் பண்ணணும்னு கிடையாது. பர்பஸ் தான் முக்கியமே தவிர ஷோ ஆஃப் பண்ணுறது கிடையாது. ஓகேவா? அண்ட் தென் செகண்ட் ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, அவாய்டு கேஷுவல் செக்ஸ். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஜெயம் ரவி படத்தில் ஒரு சீன் வரும் இல்லையா, நம்ம ஊரில் தேவைக்கு அடிக்கிறத விட இருக்குதேன்னு அடிக்கிறவங்க தான் ஜாஸ்தி. ஹாரனை சொன்னேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கேஷுவலாக எந்த ஒரு விஷயமே இருக்க தேவையில்லை. ஸோ ஐ ரிப்பீட் இட், அவாய்ட் கேஷுவல் செக்ஸ். 13th ஃபைனல் செக்மெண்ட் என்ன அப்படின்னா, பிக் அ ரோல் மாடல், டேக் அ ஸ்டாண்ட். உனக்குன்னு ஒரு ரோல் மாடல் எடுத்துக்கோ, அந்த ரோல் மாடலோட ஹேபிட்ஸை பின்பற்று. ஸோ என்னுடைய ரோல் மாடல்ஸ் யார் யார் அப்படின்னா, ஏஆர் ரஹ்மான், அப்துல் கலாம், ரஜினிகாந்த். ஸோ இவங்க தான் என்னுடைய டாப் 3 ரோல் மாடல்ஸ். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் அவங்க பண்ணுற ஹேபிட்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் தென் டேக் அ ஸ்டாண்ட். நல்லதோ கெட்டதோ நீ ஒரு ஸ்டாண்ட் எடு. ஓகேவா? அண்ட் எப்பயுமே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாதிக்கப்பட்டவங்க பக்கத்தில் இருக்கிறது தான் உண்மையான ஸ்டாண்டு. ஓகேவா? எனக்கு இந்த கட்சி பிடிக்குதோ இல்லையோ நீ ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கோ, உனக்கு நீ ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வா. ஓகே, நீ அனலைஸ் பண்ணு. நான் அனலைஸ் பண்ண வரைக்கும், என் புத்தி கேட்டின வரைக்கும் இந்த கட்சி எனக்கு நல்லது பண்ணுற மாதிரி இருக்குப்பா, ஸோ நான் இவங்களுக்கு ஓட்டு போடுறேன். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா? அவன் சொல்கிறான் நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறேன், அவன் சொன்னான்னு நான் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணேன், அவன் சொன்னான்னு நான் இந்த கம்பெனியை ஜாயின் பண்ணேன்னு இருக்காது. உனக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கோ, நீ அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ணு, நீ அதை ஜட்ஜ் பண்ணு, உன்னோட அறிவு கேட்டின மாதிரி நீ அதை அனலைஸ் பண்ணு. ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு, அவன் சொன்னான்றதுக்காக இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போகிறேன். அட்லீஸ்ட் நல்லதோ கெட்டதோ நீ எடுத்த முடிவாக இருக்கட்டும், வேறு எவனோ எடுத்த முடிவில் நீ ஏன் போய் கஷ்டப்படணும்னு நினைக்கிற? நீ எடுத்த முடிவில் நீயே கஷ்டப்பட்டு போயேன். ஓகேவா? ஸோ நல்லதோ கெட்டதோ நீ ஒரு ஸ்டாண்ட் எடுத்துரு, சரியா? தென் போனஸாக உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லலான்னு இருந்தேன். என்ன அப்படின்னா, ஆக்ஷன்ஸ் ரிவீல்ஸ் யூ, நாட் டாக். நீ செய்கிறது தான் நீ யாருன்னு சொல்லும், நீ பேசுகிறதுனால நீ யாருன்னு தெரியாது. அந்த மாதிரி உன்னோட வேர்ட்ஸை நீ ஆக்ஷனில் கொண்டு வரதுக்கு இந்த ரூல்ஸ்லாம் நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நடக்குது, ஒரு தப்பு நடக்குதுன்னா நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறேன்ப்பா. நான் ஒரு விஷயம் கமிட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கமிட்மெண்ட்டை ஹானர் பண்ணணும். ப்ராமிஸ் யுவர் வேர்ட்ஸ். இந்த விஷயம் நான் பண்ணி முடிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், அந்த விஷயத்தை நான் பண்ணி முடிப்பேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் ரூல்ஸ் உங்கள் லைஃப்பை பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மேனுவல் ஃபார் லிவிங் அப்படின்ற இந்த புக் வந்து 88 பேஜஸ் தான். ஸோ இந்த 88 பேஜஸில் மேக்ஸிமம் ஒரு 10 செல்ஃப் ஹெல்ப் புக்கை
செருப்பால் அடிச்சு நவுத்திருப்பார் எபிக்டேட்டஸ். ஸோ இந்த புக்கோட ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் புக் ரிவ்யூஸ் அண்ட் புக் ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு மறக்காமல் நார்காட்டிக் ரேடை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இன்கன்திங் புக் கிளப் அப்படின்னு ரன் பண்ணிட்டு வரேன். ஸோ அதோடைய வாட்ஸ்அப் பப்ளிக் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் சிவனேஷ்.